ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அக்கௌண்ட் தான் இனிமேல் புக் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன சார், ஆதார் எண் எப்படி சார் இணைப்பதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா, ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறீங்கனாக்கா, இதற்கு முன்னதாக ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜென்ட்டுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு 11 மணிக்கு கஸ்டமர்களுக்கு, பொதுமக்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு பிறகு தான் 11:30க்கு அப்புறம் தான் ஏஜென்ட்டுகளுக்கு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, சரியான முறையில் பயனாளர்களுக்கு சரியான முறையில் தக்கல் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறது குற்றச்சாட்டு வந்ததுனால ஏஜென்ட் தான் அதிகமாக புக் பண்ணிடுறாங்க அப்படின்றதுனாலவும், இனிமேல் ஏஜென்ட்டுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். அப்போ நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணோன்னா ஆதார் எண் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடி வெப்சைட்லேருந்து நீங்கள் லிங்க் பண்ண தக்கல் டிக்கெட் உடனடியாக புக் பண்ணி முடியும். அப்போ ஆதார் எண் கம்பல்சரி கேட்பாங்களான்னு கேட்டிங்கனாக்கா, தக்கல் டிக்கெட் புக் பண்ண சொல்ல ஆதார் எண் வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் புக் பண்ண முடியாது. ஆதார் எண்ணும் இல்லாமல் ஆதார் எண்ணில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும். அதற்கு முன்னதாகவே நம்ம ஐஆர்சிடி வெப்சைட்டில் நம்ம ஐஆர்சிடிஎஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆதாரை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, செட்டப் டு லிங்க் ஆதார் ஐஆர்சிடிசியில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, விசிட் ஐஆர்சிடி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. லாகின்க்கு அப்புறம் மை அக்கௌண்ட் செக்ஷன் ஒரு டாப் கார்னரில் இருக்கும் மை அக்கௌண்ட்டுன்னு. அதில் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா லிங்க் யுவர் ஆதார்னு இருக்கும். கேஒய்சி டீட்டெயில், அப்டேட் ப்ரொஃபைல் இதெல்லாம் அப்டேட் பண்ண முடிச்சோம்னா லிங்க் யுவர் ஆதார்னு இருக்கும். இது கிளிக் யுவர் ஆதார் கொடுத்த உடனே 12 டிஜிட் ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி நம்பரை போட்டதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் ஆகிடும். இப்போ நீங்கள் தக்கல் போய் புக் பண்ணிக்கலாம். இப்போ தக்கல் புக் பண்ணுற டைமிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 hour தான் டைம் இருக்குன்னா, அப்போ உடனடியாக புக் பண்ணோன்னா நம்ம முன்கூட்டியே உங்கள் அக்கௌண்ட்டில் ஆதாரை லிங்க் பண்ணி வச்சுட்டு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் எதுக்காக லிங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த்துக்கு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் ஒரு 12 ட்ரெயின் டிக்கெட் கிட்ட புக் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தக்கல் டிக்கெட் புக் பண்ணதுக்கும் முன்கூட்டியே புக் பண்ணுவதற்கும் ஆதார் எண் போட்டு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தக்கல் டிக்கெட் புக் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆதார் போட்டு வெரிஃபை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தக்கல் டிக்கெட் கிடைப்பதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஐஆர்சிடிசிலேருந்து. நீங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இல்லை சார், இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ணல சார், எப்படி லிங்க் பண்ணலன்னு தெரியல சார்ன்றவங்க கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நாம் அதற்கான வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.